ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த 6 mm 8 ஹோல்ஸ் இருக்குது. 6 mm ஹோல்ல சென்டர் ட்ரில்லிங் அப்புறம் பெக் ட்ரில்லிங் இது ரெண்டு பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரில்லில் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது மாஸ்க் ஆன் ஆர்க். மாஸ்க் ஆன் ஆர்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏதாவது இந்த இதில் ஏதாவது ஒரு ஆர்க்கில் நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த ரைட் சைடில் செலக்ட் ஒன்லி ஆர்க் என்டிட்டிஸ், அதுக்கு மேலே பாருங்கள் செலக்ட் ஆல் ஆர்க் என்டிட்டிஸ், அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் எல்லா ஆர்க்குமே செலக்ட் ஆகிருக்கு இல்லை, ஈவன் இந்த பாக்கெட்டனோட ஆர்க்கு கூட செலக்ட் ஆகிருக்கு, இந்த ஸ்லோட்டனோட ஆர்க்கு செலக்ட் ஆகிருக்கு, எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம மாஸ்க் பண்ணுறது டயமீட்டர் 6 ஹோல் தான். ஸோ இதில் நம்ம அப்படியே என்டர் கொடுக்குங்க. என்டர் கொடுத்துட்டு எஸ்கேப்பு கொடுக்கும்போதே இதில் பாருங்கள் என்டர் கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் கொடுத்தாலே நமக்கு அதனோட டைரக்ஷன் தெரியுது. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சார்ட்டிங். எப்படி சார்ட் பண்ணுறோம்? ஸோ நான் வந்து இதில் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்காரு, பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, மீதி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் அது அந்த பிக்சரைசேஷனே தெரியுது ஆக்சுவலாக எப்படி. ஸோ அதில் கிளிக் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்டு கேட்பாங்க. பார்த்தீங்களா, செலக்ட் சார்ட்டிங் ஸ்டார்ட் பாயிண்ட். முன்னாடி இங்கே இருந்தானே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், நான் வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம கிளிக் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே ஓகே கொடுங்க. ட்ரில்லுக்குள்ளே போங்க. ஸோ டூல் நம்ம போட போகிறாங்க. லைப்ரரி டூல்ஸில் போய் ஃபில்டர் ஆப்ஷன் பண்ணி இது வந்து நம்ம சென்டர் ட்ரில் தான் பண்ண போகிறாங்க. இந்த சென்டர் ட்ரில் டயமீட்டர் வந்து 10 mm. ஸோ இதில் நிறைய இருக்குது. சாலிட் கார்பைட் சென்டர் ட்ரில், இது யூஸ் பண்ணுறேன். ஸ்பிண்டில் ஸ்பீடு 2000, ஃபீட் ரேட்டு வந்து 250. கட் பராமீட்டர்ஸில் வந்து ட்ரில் கவுண்டர் போர் அப்படியே வச்சுக்கோங்க. லிங்கிங் பராமீட்டர்ஸில் ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே குட். அப்சல்யூட்டில் டாப் ஆஃப் தி ஸ்டாக் இங்கே வந்து 0 தான். டெப்த்தில் வந்து இங்கே வந்து நம்ம டைரெக்டாக -2 பாயிண்ட் எப்படி கொடுக்கலாம். கூலன் சிச்சுவேஷன் இஸ் ஆன். ஸோ நம்ம சென்டர் ட்ரில் போட்டாச்சு. அப்படியே என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே போடுங்க. காப்பி ஆஃப்டர் டவுன் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பேராமீட்டர்ஸில் எடிட் பண்ண வேண்டியதான். கட் பேராமீட்டர்ஸில் போங்க, பெக் ட்ரில்லிங்ஸ் சூஸ் பண்ணுங்கள். பெக்கிங் டெப்த் அப்படியே 4 mm கொடுங்க. லிங்கிங் பேராமீட்டர்ஸில் போங்க. இது வந்து 14 mm -14 கொடுத்துக்கோங்க. டிப் காம்பன்சேஷனை பாருங்கள், ஆக்டிவேட் பண்ணுங்கள். பிரேக் த்ரூ அமௌண்ட் ஒரு 1 mm கொடுங்க. டிப் லெங்க்த் வந்து நம்ம இந்த சூஸ் பண்ண அந்த டிப்பை பொறுத்த வரைக்கும், நம்ம சூஸ் பண்ண டூலை பொறுத்த வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி இங்கே வைக்கிறது. ஓகே, இது போதும். 4 mm எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இது 3 mm ப்ளஸ் இது பண்ணாமல் 4 mm தான் போதும். அப்படியே ஓகே கொடுங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. சிமுலேஷன் போட்டு பார்ப்போம். இல்லைன்னா select all operation.
சென்டர் ட்ரில் போட்டிருக்கேன். சிக்ஸ் எம்எம் ஹோல், அது ஹோலுக்கு சூஸ் பண்ண டூல் சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒன்று. ஓகே, அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதான் அந்த பெக் ட்ரில்லிங் 6 இது.